வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கின் வேர் மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஹெட்ஸை சரி பண்ணி கொடுக்குறக்கான ஒரு அருமையான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் தடவிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இது 2 தடவை நீங்கள் உங்கள் மூக்கு பகுதியில் தடவிட்டு வரப்பவே நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி தடவணும் அப்படிங்கிறதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூக்கின் வேர், அதாவது மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேரை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறக்கு, அந்த புள்ளியாக இருக்கும், அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அது மேலே தடவிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே பாருங்கள் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்கு மேலே, அதாவது அந்த வேர் பகுதியில் நம்ம தடவிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹைலைட்டான பொருள். இது நமக்கு நிறைய யூசஸ்க்கு, பல்லுக்கெலாம் ரொம்பவே நல்லது. நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணுறதே பல், வாய் துர்நாற்றம் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் தான். மூக்கு பகுதியில் கழுத்து கருமை இது மாதிரிலாம் தடவிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த மூக்கின் வேரை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறக்காண்டி தான் பேஸ்ட் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது கல் உப்பு தான் எடுத்திருக்கோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் தடவிட்டு வரப்போ நமக்கு அந்த சொரசொரப்பு தன்மையை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த உப்பு வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம உப்பும் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து எடுத்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு கொஞ்சம் அவ்வளோதான் எடுத்துக்கணும். உப்பு வந்து ஒரு ஆளுக்கு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு பேஸ்ட்டு, கரெக்டாக 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு தான் பேஸ்ட் இருக்கணும். பேஸ்ட்டை சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டையும் உப்பையும் நல்லா அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த உப்பு வந்து கரையிலைனாலும் அந்த பேஸ்ட்டு கூட அந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஒரு 1/2 லெமன் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த லெமனோட சாறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்குல அந்த வேர் பகுதியில் நம்ம தடவுறப்ப கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லெமனையும் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூனுக்கு லெமனோட ஜூஸையும் சேர்த்து நல்லா, ஏன்னா லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னே நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த கல்லுப்பு இது எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண, அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே நல்லா கரையும். தூள் உப்பு வந்து இதுக்கு சேர்க்கக்கூடாது. கல் உப்பு தான் வந்து நல்ல மருத்துவ குணம், அந்த மூக்கின் வேரை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. அடுத்து லாஸ்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். கோகோனட் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்க்குறப்ப நமக்கு அந்த இடத்துல வலி இல்லாமல் அந்த மூக்கின் வேரை வந்து பிளாக்ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 சொட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தா போதும். தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் எண்ணெயும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நமக்கு இந்த பேஸ்ட்டு கூட.
இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்ல ஒரு அருமையான பக்குவத்துக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் மூக்கின் வேர் மேலே தடவிக்கலாம். நான் வந்து பாருங்கள் கையில் தடவி காட்டுறேன். லைட்டாக இதை எடுத்து இந்த மணிக்கு உங்கள் மூக்கு பகுதியில் இந்த சைடுன்னு சொல்லி மேலே அப்படின்னு சொல்லி மூக்கு பகுதியில் இந்த மணிக்கு நல்லா இதை வச்சு நீங்கள் பல் தேய்க்கிற அந்த வேஸ்ட்டான ப்ரஷ் இருந்தால் கூட அதை தொட்டு கூட நீங்கள் இந்த மணிக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு பேக் பக்குவத்துக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் காஞ்சோடனே நீங்கள் கழுவுனாலும் சரி உரிச்சு எடுத்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் மூக்கின் வேர் வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகிருக்கும். அதுவும் வலியே இல்லாமல் நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தடவும் போதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. இது மணிக்கு நீங்கள் ஒரு தடவை தடவுறப்போ பாதி வந்துடும். 2வது நாள் தடவுறப்போ ஃபுல்லாக உங்கள் மூக்கின் வேர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.